என்னுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்னுடைய உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் முதல் வீடியோவை பதிவிடுறேன். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றம் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றி போடுறோம். இதில் முதல்ல நீங்கள் இந்த லேபர் கார்டு பணம்லாம் வாங்கணுன்னா இந்த எஜுகேஷன் உதவித்தொகை, இந்த கல்வி உதவித்தொகை, இதர உதவித்தொகைகளெல்லாம் பெற வேணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். தொகைகளெல்லாம் எப்படி நீங்கள் பெறுறது அப்படின்றது தான் இந்த பதிவில் முதல் சொல்கிறேன். இந்த உதவித்தொகை வாங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த நீங்கள் லைனாக டெய்லி பாருங்கள். டெய்லி ஒரு நியூஸ் தரோம், ஒரு மெசேஜ். நீங்கள் டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் உங்களுக்கு சரியான நான் வழிகாட்டுதலாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பணத்தையெல்லாம் நீங்கள் ரொம்ப எளிய முறையில் வாங்கலாம். நிறைய பேர் நான் அங்கங்கே சுற்றுறேன், என்னை சுற்ற விட்றாங்க, கஷ்டமாக இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு தெரிலன்னு. அதுக்காக தான் முதல் வழி. நீங்கள் முதல்ல ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கணும். கூலினா எந்த வகையான கூலி இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் எல்லாருமே, அதாவது கவர்மெண்ட்டு வேலையில் இல்லாத அனைவருமே கூலி தொழிலாளி தான். அது எல்லாமே கூலி தொழிலில் தான் அடங்கும். நீங்கள் தால் வேலை, கொத்தனார் வேலை, பிளம்பிங்கு, எலக்ட்ரிஷியனு, கல் உடைக்கிறவங்க, ஜல்லி கலக்கிறவங்க, ரோடு போடுறவங்க, இவங்க எல்லாமே கூலி வேலையில் தான் வருவாங்க. அதர் எதுனா இந்த பிஸ்னஸ்ஸு, சின்ன சின்ன கடை வச்சுருக்கோங்க, இந்த துணி வியாபாரம், தெருவோர வியாபாரம் செய்கிறவங்க, நடைபாதை வியாபாரம், இந்த மாதிரி செய்கிறவங்க, இந்த தள்ளுவண்டி வியாபாரம், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறவங்க அமைப்பு சாரால் வரவங்க 2 பேருமே கார்டு போடலாம். அதனால் 2 பேருமே இதில் அடங்குவாங்க. நீங்கள் இது போடுறதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும், ஆதாரில் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கணும், பேங்க் புக் இருக்கணும், அது உங்களுடையதாக பேங்க் புக்காக இருக்கணும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இது மட்டும் இருந்தால் போதும். ஃபோன் நம்பர் கம்பல்சரி எல்லாத்துலேயும் சேர்த்திருக்கணும். நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்காது, ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்காது. அதனால் நம்மளால் பதிவு பண்ண முடியாமல் போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கட்டுமான நலவாரிய அலுவலகம் அப்படின்னு இருக்கும், அங்கே போங்க. அப்படி இல்லையா, நீங்கள் லேபர் ஆஃபீஸ் உங்களுக்கு தமிழ்நாடு கட்டுமான நல வாரியம்னுட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸே இருக்குது, அங்கே போங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர்லேயே வச்சுப்பாங்க, உங்கள் மாவட்ட அலுவலகத்தில் தமிழ்நாடு கட்டுமான நலவாரிய அலுவலகம்னு இருக்கும், அங்கே போங்க. அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு புதிய கார்டு கூட போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி அங்கே போகும்போது உங்களுக்கு கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம். இது மாதிரி அதை போட்ட பிறகு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதாவது அது என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அதை கண்டுக்காத விட்டுறக்கூடாது. அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த நலவாரிய அடையாள அட்டை கிடைக்கும். அதை வாங்கின பிறகு நம்ம இந்த பணத்தெல்லாம் வாங்கலாம். இந்த பணத்தை அப்புறம் எப்படி வாங்குறதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.